தெரியுமே தவிர நான் மாலையிட்ட வரலாறு உனக்கு தெரியாதல்லவா? தெரிய வராதம்மா. நான் மாலையிட்ட வரலாறை கூறுகிறேன். சற்று நேரம் செவி கொடுத்து கேட்பாயா? அப்படியே ஆகட்டும் அம்மா. நான் தினந்தோறும் இந்த தெய்வத்திடத்தில் என்ன வேண்டுகிறேன்? ஆமா. தெய்வமே எனக்கு நேர்ந்த இந்த கதியாகப்பட்டது நாட்டில் என்னை போல இருக்கக்கூடிய பெண்களுக்கு யாருக்குமே வரக்கூடாது அப்படி என்றுதான் அந்த தெய்வத்திற்கு வேண்டுகிறேன். அது என்னவென்றால், ஆமா, நான் சுபாகரனுக்கு நான் மகளாக பிறந்து தக்க பருவத்தை அடைந்திருந்தேன். தந்தையார் பார்த்தார். ஆமா, அம்மா அம்மா எனக்கோ ஆண் மகன் பிறக்கும் நினைந்திருந்தேன். நீயோ பெண்ணாக பிறந்து விட்டாய். அதனால உனக்கு ஒரு திருமணத்தை செய்து வைத்து உன் வயிற்றில் பிறக்கக்கூடிய பேரப்பிள்ளையை நான் தத்தெடுத்து நாட்டுக்கு நான் பட்டம் கட்டி விட்டேன். ஆனால் நான் இறந்தாலும் சொர்க்கம் அடைவேன் என்று தெரிவித்தார் என் தந்தையார். நான் பார்த்தேன். அப்பா, உங்கள் வார்த்தைக்கு நான் மறு வார்த்தை பேசுவது கிடையாதப்பா. திருமணத்தை மட்டும் என்னிடத்தில் ஒப்படையுங்கள் அப்பா. கணவரை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பை என்னிடத்தில் ஒப்படையுங்கள் அப்பா. அப்படி என்று அம்மா, ஒரு பெண்ணுக்கு கைக்கு நிறைந்த பொருளை விட கண்ணுக்கு நிறைந்த கணவன் தான் பெரிதென்று தெரிவிப்பார்கள். கணவரை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பை மட்டும் என்னிடத்தில் ஒப்படையுங்கள் அப்பா. அப்படி என்று அம்மா, கணவரை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பை உன்னிடத்தில் ஒப்படைக்க சொல்கிறாயே, உன் கணவரை நீ எப்படி தேர்ந்தெடுப்பாய்? அப்படி என்றார். நான் பார்த்தேன். அப்பா, அவனி 56 தேச ராஜாக்களுக்கெல்லாம் நிருபம் எழுதி இந்த ராஜாக்களுக்கெல்லாம் வரவழைத்து அவர்களை எல்லாம் வரிசையாக அமர செய்து இந்த மணப்பெண்ணின் கையில் ஒரு மணமாலையை கொடுத்து இவள் சென்று யார் கழுத்தில் மாலை போடுகிறாளோ அவரே அந்த பெண்ணுக்கு கணவன். இதற்கு பெயர் தான் இச்சா சுயவரம். அப்படி என்றேன். என் இருந்த ஒரு அன்பினால் என் தந்தையார் அவனி 56 தேச ராஜாக்கள் எல்லாம் எழுப்பினார். அவனி 56 தேச ராஜாக்களும் வந்தார்கள். அஸ்தினாபுரத்தை ஆளக்கூடிய துரியோதனும் அங்கே வந்தார். அங்குதேசத்தை ஆளக்கூடிய என் மன்னரும் அங்கே வந்தார். எல்லோரும் வரிசையாக அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படி மறந்து கொண்டிருக்கும் நேரத்தில் தந்தையார் என்ன செய்தார்? என் கரத்தில் ஒரு மணமாலையை கொடுத்து அம்மா, நீ கேட்ட பிரகாரம் ராஜாக்களை எல்லாம் வரவழைத்து விட்டேன். வரிசையாக அமர்ந்திருக்கிறார்கள். உன் கணவரை நீயே தேர்ந்தெடுத்துக் கொள்ளம்மா. அப்படி என்று என்னிடத்தில் மணமாலை கொடுத்தார். நான் எடுத்துக்கொண்டு எந்த நாட்டரசர் அழகாக இருப்பார், யார் நமக்கு பிடித்தவர் அப்படி என்று நான் பார்த்து கொண்டே வந்தேன். அம்மா, நேரத்தில் அங்குதேசத்தை ஆளக்கூடிய என் மன்னர் இருக்கிறார், அமர்ந்திருந்தாரே. அவர்தான் எனக்கு பிடித்தவர் அப்படி நினைந்திருந்தேன். பொன்னுருகி எல்லா ராஜாக்களும் அமர்ந்திருந்தார்கள். கர்ணங்கழுத்துல வரைக்கும் ஏன் மாலை போட்ட அப்படின்னா புரியுதா? மற்ற 53 தேச ராஜாக்களும் அமர்ந்திருக்கிறார்கள். எல்லோரும் மாலை அணிந்திருக்கிறார்கள். அவர்கள் அணிந்திருந்த மாலை யார் மாலையிலேயே சென்று வண்டாகப்பட்டது தேன் என்று சொல்லக்கூடிய ரஜனை எடுக்கவில்லை. அந்த அங்குதேசத்தை ஆளக்கூடிய கர்ணன் மாலையில தான் வண்டு சென்று வகித்தது. ரஜனை என்று சொல்லக்கூடிய அது எப்பொழுது எடுக்கும் தெரியுமா? எப்பொழுது என்றால் அப்பொழுதுதான் அந்த தெய்வத்திற்கே உகருமா அந்த மாலை. ஜோதி 15 நாழிகை நேரத்தில் வண்டு முகராத முன்னம் மலரை கொண்டு வந்து மாலையாக தொடுத்து தெய்வத்திற்கு அணிவித்தால் நேராக அந்த தெய்வத்திடத்திலேயே போய் சேருமாம் அந்த மாலை. அப்படி என்றால் எல்லாரும் அமர்ந்திருக்கிறாங்க. இவருக்கு வண்டுலாம் வண்டு முக்கியவில்லை. இவர் கழித்தக்கூடிய மாலை வரைக்கும் என் வண்டு முகர்கிறது. அப்படி என்றால் இவர் ஏதோ தெய்வ அம்சமா இருக்க வேண்டும். அப்படி என்று நான் மாலை போடக்கூடிய நேரத்திலே அங்க சலசலப்பு உண்டாச்சு. அச்சாபுரத்தை ஆளக்கூடிய துரியோதனன் பார்த்தார். ஏதி விபதமாக குடித்து விடுவோம் அப்படி என்று என்னை திடீரென்று கரம் பிடித்து அருகாமல் இருந்த ரதத்திலே என்னை அமர செய்து வாய்வேக மனவேகமாக ஓட்டிச் சென்றார். செல்லக்கூடிய நேரத்தில் மற்ற ராஜாக்கள் எல்லாம் விடாதே பிடியுங்கள் என்று படையெடுத்து வந்தார்கள். அந்த நேரத்தில் அங்குதேசத்தை ஆளக்கூடிய என் மன்னர் பார்த்தார். நமது தம்பி தகாதான காரியத்தை செய்து விட்டார். அந்த நேரத்தில் விடுத்தோமானால் ராஜாக்கள் எல்லாம் அவர் கொண்டு குவித்து விடுவார். அப்படி அவர் படையெடுத்து வந்து ராஜாக்களிடத்திலே யுத்தத்தை செய்து மற்ற ராஜாக்களை எல்லாம் புறமுது ஓட்ட செய்தார். நேராக அங்கு தேசம் சென்றார் துரியோதனன். அங்க சென்றவுடனே மன்னர் மௌனமாக அமர்ந்திருந்தார். துரியோதனன் தெரிவித்தார், அண்ணா, நான் பொன்னுரியை கொண்டு வந்தது நான் எனக்காக கொண்டு வரவில்லை. எனக்கு ஏற்கனவே திருமணம் நடந்து விட்டது. பெருந்திருவாள் சொல்லக்கூடிய பானுமதிக்கு மனைவி இருக்கிறாள். இன்னும் உங்களுக்கு திருமணம் நடக்கவில்லையே. உங்களுக்காக தான் அண்ணா நான் பொன்னுரியை அப்படி தெரிவித்து
தெரிவித்து துரியோதனன் தலைமையில் அங்கதேசத்தை ஆளக்கூடிய கர்ணனுக்கு எனக்கும் திருமணம் நடந்தது. நாங்கள் இல்லற வாழ்க்கையிலே ஈடுபட்டு ஆமாம்மா சில குழந்தைகளும் பிறந்தது. கடைசி மகனார் கூடிய விஸ்வகேது பிறந்தான். அந்த குழந்தையை நான் தொட்டிலே கடத்திவிட்டு குடத்தை எடுத்துக்கொண்டு குளக்கரைக்கு சென்றேன் ஜலம் எடுத்து வரலாம் என்று. அந்த குளக்கரையை தாண்டி என் நிதி விளையாடி விட்டது. என்னம்மா என்ன நேர்ந்தது? என்னை போல பல பெண்களும் அங்கே ஜலம் எடுப்பதற்கு வந்திருந்தார்கள். நான் என்ன செய்தேன்? குடத்தில் தண்ணீரை மொண்டு இடுப்பில் வைத்து இப்படி திரும்பினேன். திரும்பக்கூடிய நேரத்தில் என் முந்தானியாகப்பட்டது பக்கத்தில் இருந்த ஒரு பெண் மீது பட்டுவிட்டது. படவும் அந்த பெண் என்னை பார்த்து கேட்கின்றார், ஏண்டி கொஞ்சமேனும் அச்சாளுக்கு இல்லாமல் முந்தானி என் மீது படும் அளவுக்கு செல்கிறாயே நீதியா என்று கேட்டால், அந்த பெண்ணை பார்த்து கேட்கின்றேன், அம்மா நீங்களும் ஒரு பெண்ணு, நானும் ஒரு பெண். ஒரு பெண்ணினுடைய முந்தானி மற்ற பெண் மீது பட்டால் இதில் என்னம்மா தவறு இருக்க போகிறது அப்படின்னு நான் கேட்டவுடனே அந்த பெண் என்ன மறுமுறையை பார்த்து கேட்கின்றார், கொஞ்சமேனும் மேல் வரப்பு என்றும் கீழ் வரப்பு என்றும் தெரியாமல் செல்கிறாயே நீதியா என்றால், நான் கேட்கிறேன், அம்மா நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பௌந்தமாக இருக்கிறது. மேல் வரப்பு என்றால் என்ன, கீழ் வரப்பு என்றால் என்ன, எனக்கு விளக்கமாக கூறுங்கள் அம்மா. அப்படி என்ற உடனே அந்த பெண் தெரிவிக்கின்றார், ஜாதிக்கெல்லாம் சின்ன ஜாதியா, தேரோட்டியின் மைந்தன், சூதுபனுடைய ராதையின் மருமகள், இந்த குளத்தில் நீ ஜலம் எடுப்பதே தவறு, முந்தானி என் மீது படும் அளவுக்கு செல்லுகிறாயே என்று கேட்டார். ஐயோ தெய்வமே, நாம் நல்ல ராஜகுலத்தில் ஒரு பெண்ணாக பிறந்து கேவலம் ஒரு தேரோட்டியின் மைந்தனை மணந்து விட்டோமே. நம் தந்தைக்கு இழிவு சொல்ல தேடி வைத்து விட்டோமே. இனி முதற்கொண்டு இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம் என்று குடத்தை கொண்டு வந்தேன். தலவாயப்படி போட்டு உடைத்து மகனா இருக்கக்கூடிய விஸ்வகதி எடுத்துக்கொண்டு என் தாய் வீடு செல்கிறேன். நம் தாய் வீடு சென்றால் நமக்கு ஆதரவு கிடைக்கும் அப்படி என்று பழமொழி சொல்லுவாங்க. பொண்ணு கெட்டால் தட்டா வீடு, பெண்ணு கெட்டால் தாய் வீடு. தாய் வீடு சென்றால் ஆதரவு கிடைக்கும் என்று நான் கலிங்க தேசம் செல்கிறேன். கலிங்க தேசம் சென்று நான் அரண்மனைக்குள்ளே போகலாம் என்று போகக்கூடிய நேரத்திலே அரண்மனைக்குள்ளே இருந்து வெளியே வந்து அம்மா எடுக்கடி வைக்காது அங்கே நில்லென்றார். அப்பா நீங்கள் பெற்றெடுத்த மகள் வாழ்க்கையில் வேதனை அடைந்து கை குழந்தையோடு வந்திருக்கிறேன், வர வேண்டாம் என்று தெரிவிக்கின்றீர்களே அப்பா. என்னப்பா அப்படி என்ற என் தந்தையார் என்னை பார்த்து கேட்கின்றார், நீ நல்ல ஒரு ராஜகுலத்தில் பிறந்த ஒரு பிள்ளையை பார்த்து மணந்திருந்தால் உனக்கு சேர வேண்டிய சீர்வரிசையும் கொடுத்து ராஜ மரியாதையோடு நான் வரவேற்றிருப்பேன். கேவலம் ஒரு தேரோட்டியின் மைந்தனை நீ மணந்து விட்டாய். சேர்த்து நான் அரண்மனையிலே வைத்தேனானால் மற்ற ராஜாளுக்கும் என்னை மதிய மாட்டார்கள். எங்கேயாவது சென்று பிழைத்துக் கொள் அப்படி என்றார். என் தந்தையார் காலில் விழுந்து அழுது கேட்கின்றேன், நீ வரம் வாங்கி பெற்ற மகள் கை குழந்தையோடு தாய் விடு வந்தால் எனக்கு ஆதரவு கிடைக்கும் என்று வந்திருக்கிறேன். எனக்கு ஆதரவு கொடுங்கள் அப்பா. என் தந்தையார் காலில் விழுந்து நான் கேட்கின்றேன் என்று நீ இதையுளத்தானை மாலையிட்டாயோ அன்றே என் மகள் பொன்னுருகி என் மகள் பொன்னுருகி இறந்து விட்டது. நீ எங்கேயாவது சென்று பிழைத்துக் கொள் அப்படி தெரிவித்தார். நான் மாலையிட்ட இடமும் எனக்கு ஆதரவில்லை, என் தாய் வீடு எனக்கு ஆதரவு கொடுக்கவில்லை. மகனாருக்குடைய விஸ்வகதை நான் வைத்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த நேரத்தில் வந்து பாண்டவரும் என் மன்னரும் ஒரு தாய் மக்கள். அந்த ஒரு தாய் மக்கள் என்ற பட்சத்தை நீக்கி உடன் பிறந்த தம்பியின் மீது யுத்தத்திற்கு போகிறார். கைப்பட விடைத்தாமலம் பெற்றுக் கொண்டு போகிறான் சொல்றியே. நான் என்ன நினைக்கிறேன், அடிமாலையும் கருத்தறினா மன்னவர் முகத்தை ஞானும் சாலாவும் கண்டதில்லை தையலின் கோடிக்க அடிவேலை போதியுடைய மாநில திரையும் விட்டார். சாலாவும் பேசிக் கொள்வோம் தையலின் தோழி. எப்படி என்றால் எப்படி பாடுறதுன்னு தெரியல. அதனால அன்று முதல் கொண்டு என்று நான் வந்தேனோ இதனால் எப்படி என்றால்
என்று நான் கோபித்துக் கொண்டு வந்தேனோ வந்தீர்களோ நாள் முதல் கொண்டு இது நாள் பரியந்தும் ஆமா என் மன்னவர் முகத்தை நான் பார்த்தது கிடையாது. அவரிடத்தில் நான் பேசியது கிடையாது. இப்பொழுது நான் பேச வேண்டும் என்றால் ஆமா எனக்கு சங்குச்சமாக இருக்கிறது. அவருக்கும் எனக்கும் குறுக்கே ஒரு வெண்திரை ஒன்று வளர்த்தி ஆமா திரைக்கு உள்புறமாக நான் நின்று நீங்கள் திரைக்கு வெளிப்புறமாக அவர் நின்று எதற்காக எனக்கு அழைப்பு கொடுத்தார் அப்படின்ற விவரத்தை தெரிவித்தால் அப்பவும் பேசிக் கொள்ளலாமா? என்ன விவரம் உனக்கு தெரியுதா? அம்மா என்ன விவரம்? பேசிக் கொள்ளலாம். பேசலாம் முடிஞ்சு போச்சு. பேசிக் கொள்ளலாம். சரிங்கம்மா. ஐயா சுந்தரா, நீங்கள் சொன்ன வாக்கியத்தை சென்று விட்டு வந்துட்டியா? நீங்கள் சொன்ன வாக்கியத்தை சென்று நான் உங்கள் மனைவியாக திகழும்படியான பொன்னீரிடம் உரைத்தேன். வந்திருப்பாங்களா? ஐயா வந்தார்கள். ஆனால் ஒன்று ஏன் என்று கேட்டால் உங்களுக்கும் அவங்களுக்கும் திருமணம் முடிந்து வெகு நாட்கள் ஆகிறதா. அந்த திருமண மேடையிலே அவர் உங்கள் முகத்தை பார்த்ததும் நீங்கள் அவர் முகத்தை பார்த்ததும் உண்மை. இவ்வளவு காலங்கள் கடந்து விட்டது. அவர் முகத்தை பார்ப்பதற்கு எனக்கு சங்கூதமாக இருக்கிறது. அதனால் அவரை பார்த்து பேச வேண்டும் என்றால் அவருக்கும் எனக்கும் நடுவே ஒரு வெண்திரையாகப்பட்டதை அமர்த்தி வெண்திரைக்கு உட்புறமாக ராணி அம்மாவும் வெளிப்புறமாக நீங்களும் கேட்கும்படியான கேள்விகளை கேட்டால் அப்பவும் பேசிக்கொள்ளலாம் அப்படி என்று உரைத்தார்கள். இந்த மனுஷன் இருக்குது. ஆமா எந்த மனுஷன் கேட்கல. முதல் ஆமா இது நாள் வரையிலும் தேரோட்டியின் மகன் ஆமா சூதபுங்கனுடைய மகன் அப்படின்னு தான் அவங்க விலகி இருந்தாங்க. இப்ப பாண்டவர்களும் தன்னுடைய கணவனும் சொந்த தாயாதிகள் ஒரு வயது பிள்ளைகள் அப்படின்னு நீ சொன்ன. நான் சொன்னையா? சொன்ன உடனே ஐயோ எல்லாம் பாழாகி விட்டது. எங்க படுபாவி எத்தனை நாள் அவர் பெருமை தெரியாத போய்விட்டது. அந்த மன்னர் எப்படி இருக்காரோ ஐயோ நான் போய் முதல்ல பார்க்கிறேன். ஆமா அப்படி என்று ஓடி வருவார் என்று நினைச்சு அவ்வாறெல்லாம் எதுவும் கிடையாது. என் மனுஷிதான் பொல்லாத மனுஷன். ஆமா ஐயா. வெண்திரையிட்டால் அப்பொழுதும் பேசிக்கொள்ளலாம். அப்போ அவங்க பேசலாம் அப்படின்னு சொல்லல, இருக்கலாம் பேசிக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு இக்கு வச்சிருக்கிறாங்க ஐயா. நல்லது அம்மா. நம்ம பெண்ணை உணையழைக்க அந்த வண்ணமான சேதி என் பெண்ணே பொன்னொருகி என் கண்ணே சொல்வதிலே தவறு இருந்தா தாம்பலம் கொடுக்க தேவையில்லை. சொல்வதிலே தவறு இல்லை என்றால் ஒரு எழிலான தாம்பலம் தந்தி விட்டால் போதும் என் கண்ணே பொன்னொருகி என் கண்ணே தாய் என்னை நினைந்தாயோடி
கிடையாது. இந்த பூமியில பிறந்த பிறகு அது வளர்ந்து அது பிறக்கக்கூடிய நேரம் நல்ல நேரம் வந்தா வசதியான ஆயுது. அது பிறக்கக்கூடிய நேரம் கெட்ட நேரம் வந்தா சிக்கரம் மண்ணாயிடுது. உண்மைதாங்க. இதெல்லாம் யாரால ஒன்னு அம்மா நீ பண்டிகை வந்த விட்டாய் என் பெண்ணே பொன்னுருகி என் கண்ணே. ஒரு பெண்ணு வாழ்வதோ அந்த வாழ்நாள் பாழாவதோ பெத்த தாய் கிட்ட இருக்கணும். உண்மைதாங்க. பெரியவங்க சொல்லுவாங்க வாழற பெண்ணை தாயார் கெடுத்தார்கள் என்று. அது போல பாவமா பெண்ணு ஓடி வந்துருச்சுன்னா என்றால் புகந்த வீட்டை விட்டு தாய் வீட்டுக்கு ஆமா அடி போடி பயிற்சி காட்சின்னா ஒரு 10 நாள் இருடி என்னடி அவசரம் என்ன நடந்துருக்கு நான் செய்யாத குடும்பமா எத்தனை நாள் போய் அங்க வாழ்ந்துட்டேன் அது கூட ஓடிட்டேன் பாக்குறவங்க எல்லாம் காரி முழுவாங்க என்ன காரி முழுவாங்கடி அவ வளர்த்தவ சரியில்லை வந்துருக்கு வேணாம் போய் இன்னொரு 10 நாளைக்கு இரு அப்படி விட்டுட்டு அவங்க அடங்கலாம் குப்பையில நீ வாடி நான் வச்சுக்கிறேன்னா அந்த பெண்ணு வாழ்க்கை பாழாகிவிடும். அதுக்குதான் வாழற பெண்ணை தாயார் கெடுத்தாங்க. அடி பருபாவி நீ என் முகத்தை பார்க்க தேவையில்லை. அந்த கருணன் உலகம் நான் மறுத்து போக வேண்டும். எத்தனை நாள் அவர் அருமை தெரியாமல் போய்விட்டது என்று ஓட்டமாக ஓடி வந்த ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா. இத்தனை நாள் உன்னை பிரிந்ததிலே இருந்து நான் படுபாவி ஆகிவிட்டேன் ஐயா. எப்படி இருக்கிறீங்க ஐயா அப்படி என்று கேட்பீர் என்று நான் நினைந்திருந்தேன். என் மனசுல மண்ணாண்டி போட்டுட்டு பரவாயில்லை. அருணமாகிய அருணன் கல்லுபடியான கதிரோனையா சூரியன் திசையிலே உதயமாக போகிறோம். அந்த திசையிலே உதயமாவதற்கு முன்னமே நான் அமரமாகிய குருச்சேத்திரம் போகணும். அங்க குருச்சேத்திரம் போய் சென்று நான் திரும்ப மாட்டேன். அங்க மரணம் அடைகிறேன். என் அருகில் வர வேண்டாம் என் பெண்ணே பொன்னருகி என் கண்ணே. கட்டாயம் அமரமாகிய குறைச்சேத்தில் நான் சென்றேன். என் தம்பி அர்ஜுனன் எழிலே என்று அவனை நோக்கி நான் கருத்தியா இருக்கும்படியான பானத்தை எய்தேனால் என் தம்பி சாக மாட்டான். ஏன் அவன் புண்ணிய புரியுண்டா. என் தம்பியா இருக்கும்படியான அர்ஜுனன் பானம் எங்க பாவி மார்பிலே ஊடுருவ போகிறது. கட்டாய குறிச்சேத்த பூமியை நான் மாள போகிறேன். என் முகத்தை பார்க்க தேவையில்லை. உயிரா இருக்கும் பொழுதே என் முகத்தை பார்ப்பேன் என்று நினைக்க அடி பாவி உனக்கு அந்த குடுப்பனம் இல்லை.
நான் திறமற்றி விழுந்தது என் அருகினில் வருவாயோ வருவாயோ என் கண்ணே பொன்னுருகி என் கண்ணே அருகினில் வருவாயோ கண்ணே பொன்னுருகி என் கண்ணே என் மகத்தை பார்க்காத கட்டாயம் மரணம் அடைவது உண்மை. நான் என்ன கேட்கிறேன் எப்படிங்க ஒரு இடத்துல பிச்சை கேட்கறதா இருந்தாலும் ஆமாங்க ரெண்டு கையும் கீழே தாழ்த்தி தாழ்த்தி பெரிய பணக்காரனா கூட வாழ்ந்துருக்கலாம் இருந்த போதிலும் ஆனா கேட்கக்கூடிய நிலைமை நிலைமை வந்துடுதுன்னா ரெண்டு கையும் தாழ்த்தி தாழ்த்தியும் ஏழ்மையானவனா இருப்பான். ஏற்கனவே அவன் வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட்டுருப்பான். உண்மைதாங்க அவன் கிட்ட போய் இவன் கையை கட்டினானா கட்டினாலும் இவன் கை கீழே கீழே இவன் கிட்ட வாங்கி தோணானே ஆமா அன்னைக்கு அவன் கொடுக்குறான் பாரு அவன் கை மேல மேல உண்மைதாங்க என் முகத்தை பார்க்காத தேவையில்லை சந்தோஷமா இருக்கும் இந்த திரை என் மறைவிலே பாவி நீ நின்று விடை தருவாய் என் கண்ணே இந்த திரையின் கீழே கொடுக்கக்கூடியவங்க கை மேல வாங்கக்கூடியவங்க கை கீழாமா புரியுமா முகத்தை பார்க்காத சுந்தரா ஏத்துருங்க தாம்பளம் கூட நான் போறேன் தாம்பளம் கூட நான் போறேன்னா அது என்ன லேசான தாம்பளமா கேட்ட உடனே நான் எடுத்து கொடுப்பதற்காக அங்கிருந்து இங்க வந்துக்கிறேன் தேவர் மூவர் யாவர்களையும் அக்னி சாட்சியாக வைத்து கொடுத்த தாம்பளம் அப்பேற்பட்ட தாம்பளத்தையும் கேட்ட உடனே எடுத்து கொடுக்குறதுக்கா அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் உனக்கு எவ்விதமாக தோணுகிறது எனக்கு ஒண்ணும் புரியலமா எனக்கு எவ்விதமாக தோணுது தெரியுமா அடியாவின் பால் கலந்து வைத்து அறிமுகம் பார்த்தால் நன்றாய் ஏவியே முகத்தின் ரூபம் விளங்கிட தெரியும் இந்த வாபியம் திரண்டு ஒன்றாய் வையகம் மூழ்கினாலும் எனக்கு தீவினை வந்த போதும் இவர் ஆவின் சொல்லக்கூடிய பசுவின் பால் இருக்கிறது அந்த பசுவின் பால்ல முகம் பார்த்தா தெரியுமா தெரியாதம்மா பால் தண்டிப்பு ஆமா அது தெரியாது ஆமா அதே பால்ல முகம் தெரிந்து எப்படிமா அது அந்த பாலை காய்ச்சி விரையிட்டு காலையில இருந்து மத்திட்டு கடைந்து அதில் வரக்கூடிய நவநீதம் சொல்லக்கூடிய வெண்ணெய் எடுத்து நெய்யாக ஒரு பொற்கிணத்தில் காய்ச்சி வைத்து அந்த நெய்யில் முகம் பார்த்தால் பகிரங்கமா தெரியும் அந்த நெய்யை இருந்து வந்தது பாலில் இருந்து பாலை போலவும் கண்ணாடி முடிப்பை போலவும் முகம் பார்க்கிற கண்ணாடி நம்ம கருத்துல வைத்து முகம் பார்த்தால் பகிரங்கமா தெரியும் அதே கண்ணாடி ஒரு துணி போட்டு மறைச்சு பார்த்தா தெரியுமா தெரியாது கண்ணாடி முடிப்பை போலவும் புளியமரத்தின் கோர்வை போலவும் ஒரு புளியமரத்துக்குரிய புளி எல்லா புளி நல்ல புளி சொல்ல முடியுமா அந்த புளியை கொண்டு வந்து அது தோலை உடைத்து பார்த்தா நல்ல புளியா சொத்த புளியான்னு தெரியும் புளியமரத்தின் கோர்வை போலவும் சுவத்தின் சுண்ணம் போலவும் அத தெரியுத சுவரு அது கல் சுவரா மண் சுவரா நமக்கு தெரியுமா தெரியாது சுண்ணாம்பு அடித்துக்கிறாங்க அந்த சுண்ணாம்பை அகற்றி பார்த்தால் அது கல் சுவரா மண் சுவரா தெரியும் அதை போல பாலை போலவும் கண்ணாடி முடிப்பை போலவும் புளியம்பழத்தின் போர்வை போலவும் சுவத்தின் சுண்ணம் போலவும் இருக்க சொல்லுது நீ பாண்டவர் நீ ஒரு தாய் மக்கள் என்ன நீ எதற்காக துரியோதன பட்சத்துல வந்து அமர்ந்த நீ இப்ப எதற்காக யுத்தத்திற்கு போற நீ பிறந்த வரலாறே தெரியல உந்தன் குலத்தை தெரிவித்தால் அப்பாவும் பேசிக் கொள்ளலாமா ஐயா அம்மா உரைத்ததெல்லாம் கேட்டுதுங்களா என்ன செவடம் நானா என்ன சொல்றானு கேக்குறேன் சொல்லுப்பா அவங்க மூட பாத்திரத்தை கேக்குறாங்க பாண்டி போகணும் சாரத்துல இருக்குது அங்கதான் பாண்டி கேட்கல சாரத்துல போனா எத்தனை ஒரே நாள் தமிழ்நாடு போல கிடையாது ஆமா எந்த போல எஜமானி அம்மா நான் சொன்னதின் பிற்பாடு
18 தினங்களா எனக்கு இந்த பால் யாருக்கு பிறந்த யாரு வயசுல இருந்து இந்த பூமியில பிறந்த எங்க வளர்ந்து வரன்று 18 தினங்களாக தெரியும். தெரியுமே தெரியும். இது முன்னமே எனக்கு தெரியாதுடா. அண்ணா குந்த மாதேவி யாருக்கு ஆமா முந்திய யாருமே என் பெண்ணாரா குந்தமாதேவிக்கு முந்திய யானுமே. ஆமா அப்படின்னா குந்தமாதேவிக்கு அண்ணன் நான் முன்ன போறது. குந்தமாதேவிக்கு முந்திய யானமேன்னு சொன்னா குந்தமாதேவிக்கு முன்ன போறது அண்ணா வேணுமா? அப்ப பாண்டவருக்கு ஒரு தாய் மாமனா வேணும். அதான் அண்ணா வேணுமா? ஆமா குந்தமாதேவிக்கு அண்ணா பாண்டவர் தாய் மாமன் தானே. என்ன போட்டு போட்டு அடிச்சிருக்கீங்க. அதான் சொல்றேன். ஏய் என்ன பாட்டு அது? குந்தமாதேவிக்கு முந்திய யானுமே. யானுமேனா எடுத்து நம்ம பார்க்கணும். ஆமா யானா அப்ப 6ஆம் முறை ஓசிட்டு இருந்தோம்னா ஒரு புள்ளையோட 9 புள்ள பெற்றுக்கலாம். பிறந்த வண்டி என் பெண்ணாரா நாயகம் என்னதாண்டா ஆகி போச்சு. அப்போ அங்கே வரைக்கும் வச்சுங்க குந்தமாதேவிக்கு முந்திய அனுமா அப்புறம் குமரின்ற குமரின்னா ஏய் ஒரு பெண்ணாகப்பட்டவள் பிறந்து வளர்ந்து தக்க பருவத்தெடுனா. குமரினா என்ன? குழந்தை, சின்ன பொண்ணு குழந்தைங்க. இந்த குழந்தைக்கு நான் பிறந்துட்டியா? அது எப்படி குழந்தைக்கு பிறக்க முடியும்? அதே ஒரு குழந்தை அதுக்கு அவன் கூட கொடுத்தான். குழந்தை எப்படி பிறந்தது? ஆமா குழந்தை அவன் கொடுத்துருந்தாங்கன்னா என்கிட்ட வதனம் வரும் என்னமோ தெரியாது. என்கிட்ட வதனம் கொடுக்கூடாது. அந்த வதனம் நீ தானே கொடுத்துருவாங்க. யாரு வதனம் வரும்? அதை கேளு, அங்க கேளு. சூரஜானரா எனக்கு 15 பிள்ளைகள். 10 ஆண் பிள்ளைகள் 5 பெண் பிள்ளைகள். அப்படி பிறந்திருக்கின்ற நேரத்திலே என் தாயா இருக்கும்படியானவள் அந்த 5 பெண்களுக்கும் மூத்தவளாக பிறந்திருந்தாலும் உண்மைதாங்க. அவளுக்கு அப்ப பிறவையும் சொல்ல முடியாத பெயர் துருவத மண்டலத்துக்கு அதிபனாக இருக்கும்படியான தூரவதமாக ஓடி வந்து சூரஜேனராயனே சில காலம் ஒரு வேள்வியை நடத்த போகிறேன். எனக்கு பணிவிட வேலை செய்வதற்கு ஒரு புஷ்பம் ஜலம் இதெல்லாம் கொண்டு வருவதற்கு எனக்கு ஒரு ஆள் தேவை என்றவனே சூரஜேனராயனா இருக்கும்படியானவன் என்னை பெத்த அந்த பிறந்தையை பார்த்து அம்மா குழந்தாய் இந்த மகரிஷி வேள்வி செய்ய போகிறாரோ சில காலம் அவர் இடக்கூடிய வேலை தட்டாமல் செய்துவா அப்படி என்று அனுப்பவும் தெரிவிக்க அந்த பிறவையின் சொல்லும்படியான குழந்தை நால்வாறு மேனி பொழுது ஒரு வண்ணமா சூரவாசரை இடக்கூடிய வேலையெல்லாம் தட்டாமல் குந்தாமல் உட்காராமல் செய்து வந்தாங்களா. செய்து வந்த போதும் அவங்க தட்டாமல் உட்காராமல் செய்ததை பார்த்து அந்த தூர்வாச மகரிஷர் வேறு வச்சாராம். எப்படிங்க? நான் இட்ட வேலையை உட்காராமலும் கொந்தாமலும் செய்ததுனாலே அதனாலே எந்த இருந்து உனக்கு கொந்தாதேவி அப்படின்னு அந்த 8 வயசு குழந்தைக்கு பேர் வகித்து அம்மா என் வேள்வியாகப்பட்டது இன்னும் சில காலத்தில் நிறைவேற போகிறது. அதற்குள்ளாக எனக்கு இந்த பணிவிட வேலை செய்தி அல்லவா இதை பார்த்து நான் சந்தோஷகரம் பட்டு உனக்கு ஒரு 5 மந்திரத்தை சொல்றேன் உன் செவியில நல்லா ஏத்தி கொள்ளு அப்படி என்று அந்த மந்திரத்தை உச்சரித்தார். உச்சரித்தவுடனே 2 நாள் 3 நாள் தள்ளி கங்கையிலே ஜலம் திரட்டுவதற்காக அந்த பிறதை என்னும் சொல்ல முடியாத குந்தாதேவி கங்கை அருகாமையில போய் ஜலத்தை திரட்டலாம் அப்படி என்று இரவு ஜோதி 15 நேரத்திலே 12 மணி இரவு நேரம் முதல் மந்திரத்தை எடுத்தாங்க. இது சூரிய மந்திரம். இரவு நேரத்துல சூரிய மருவன வராதுங்க பாப்புங்க. அப்படி என்று இளங்குழந்தையாயிருந்த அந்த பிரதை சூரிய மந்திரத்தை உச்சரிக்க சூரிய பகவான் எதிரே தோன்றிவிட்டார். ஐயா நீங்க யாருங்க ஐயா?
அப்படி என்றவனே தெரிவிக்கேன். அம்மா நீ இடக்கூடிய மந்திரம் இருக்கிறது. இந்த மந்திரத்தின் பலன் என்னவென்றால் ஒரு மந்திரத்தை உச்சரித்தால் அதற்குரியவன் ஒரு தேவன் ஓடி வருவான். 3.25 நாளுக்குள்ளே உன்னுடன் கலந்து ஒரு குழந்தை பெயர்ந்து உன் கரத்திலே கொடுத்து அவன் இதான் தானம் செய்து விடுவார். இதுதான் அந்த மந்திரத்தின் பலன். அப்படி என்ற உடனே அந்த இளங்குழந்தையாக இருந்த பிறகு ஐயா சூரிய தேவா நான் ஒரு இளங்குழந்தை ஐயா இந்த நேரத்திலே இப்பேர் கொண்ட வார்த்தை தெரிவிக்கின்றீரே இது தகாத வார்த்தை ஐயா அப்படி என்ற உடனே இளங்குழந்தையா இருந்த கன்னி பருவத்தை மடந்தை பருவமாக செய்து இருவர்களும் கூடி 3.25 நாளுக்குள்ளாக நந்தனாகவே ஐயா பிறக்கவும் நானே ஒரு குழந்தை என் கரத்திலே ஒரு குழந்தையை கொடுத்து விட்டீரே என்ற உடனே கண்ணீர் பருவமாயிருந்தது மடந்தை பருவமாக்கி இருவரும் சேர்ந்து இந்த பிள்ளை பிறந்தது. மறுபடியும் அதே குழந்தை பருவமாக்கி விடுத்து சூரிய பகவான் இதான் தான் சேர்ந்து விடவும் இளம் குழந்தை. ஆமா நாம் ஒரு குழந்தைய கருத்துல வைத்திருந்தால் நாட்டிலே உள்ளவர்களால் எப்படி துச்சண்டமாக பேசுவார்களோ அப்படி என்று அங்கே பர்ணகசாலையை சார்ந்து ஒரு பெட்டியை கொண்டு வந்து அந்த பெட்டியிலே தான் அணிந்த முந்தானியை கிழித்து அந்த பேழையில வைத்து இந்த குழந்தைகளை வச்சு அங்க நேராக பாவி வெட்டி விட்டாலோடி என் பெண்ணே பொன்னுருகி என் கண்ணு அது மிதந்து அந்த பெட்டி அத்னாபுரம் அருகாமையில போய் கொண்டிருக்கின்ற பொழுது அத்னாபுரம் தரசனாயிருக்கும் திருநாட்டினுக்கு நேத்திரமும் தெரியவில்லை. திருதராட்டனும் தேரூரும்படியான சூதமங்கனும் கங்கையிலே சாரமானம் செய்வதற்காக வருகிறார்கள். அந்த பெட்டி அந்த தேர்ப்பாகன் கண்டு என் பெண்ணே பொன்னுருகி என் கண்ணே அந்த பெட்டி ஐயா எஜமானே நதியிலே ஒரு பெட்டி தவழ்ந்து வருகிறது. அப்படி என்று பூதபுங்கன் தேர்ப்பாகன் சொல்லவும் எஜமான் சொல்றாரு ஆமா டேய் பெட்டி என்னது அப்படி என்ற ஒன்று பெட்டி ஒன்றாங்க ஐயா. பெட்டியை நான் பார்த்தவன் முதல் அந்த பெட்டிக்குள்ளே இருக்கும்படியான எந்த பொருளா இருந்தாலும் என்ன சார்ந்தது அப்படி என்று அதை பிடித்து பெரிய முனை என்ன எடுத்து வளர்த்தார் ஓடி பொன்னுருகி என் கண்ணே எடுத்து வளர்த்தார் ஓடி அந்த பெட்டியை கொண்டு வந்து கரம் மீது வைத்து திறந்து பார்க்கும் அளவிலே மகா எஜமானே ஊரினை பழிக்கத்தக்க ஒரு ஆண் பிள்ளை இருக்கிறது என்று அந்த தேரூரும் முடியான என்னை வளர்த்த பாவி சொல்லவும் எப்பா ஒட்டிக்குள் இருக்க முடியாத பொருள் எப்பொருளாம் நான் என்ன சார்ந்தது நீ கொண்டு போய் வளர்த்துறான். ஆமா அப்படி என்று அந்த தேரூரும்படியான இடத்திலே கொடுக்க 4 வாரி மேனி பொழுது ஒரு வண்ணமா வளர்த்து கொண்டு வண்ணமாகவையும் அதுதானே எனக்கு பெரிய ஆபத்து வருதுங்க. என்ன ஆபத்து என்றால் என்ன ஆபத்து வந்தது என்றால் என் தந்தையா இருக்க முடியாத வளர்ப்பு தந்தை அரண்மனையிலே கொண்டு போய் என்னை விடுத்து தவழும்படியான பிள்ளையை விடுத்து சில வேலையை செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில்
ஆமா கோழி பெண்கள் எல்லாம் எஜமான இருக்க முடியாத திருதர் ஆற்றினுக்கு 32 கலையத்திலே போஜனம் கொண்டு வைப்பார்கள். ஏற்கனவே திருநாட்டினுக்கு கபில முனிவர் கொடுத்த சாபத்தின் பிரகாரம் ஒரு பிடி அல்லனா மறுபிடியும் புழுவா இருக்குமா. ஆமா, இந்த கலையத்தை எல்லாம் மூடி போட்டு வச்சிருக்காங்க. ஆமா, இந்த தவழ்ந்து போற பிள்ளையாச்சு அச்சியம் ஒரு கலையத்தை திறந்து அதுல ஒரு பிடி அள்ளி வாயில வச்சிருக்கு. குழந்தைக்கு என்ன தெரியும்? உடனே சற்று நேரம் கழிந்து எஜமானா இருக்கும் திருநாட்டின் ஓடி வந்து போஜனம் மருந்துவதற்காக அமர்ந்து கலையத்திலே இருக்கும் சாதத்தை ஒரு பிடி அள்ளி வாயில வச்சாராம். ஆமா, ஆவாகனம் செய்யும் பொழுது மறுபடியும் கரத்தை வைத்தால் புழு கிடையாதான். இந்த சாதமா இருந்ததான் வேலையாட்களை கூட்டாலே வேலை காட்சிங்களா வாங்க வாங்க எங்க சாதத்திலே கரத்தை வைத்தது யாரு என்று அப்படி என்ற உடனே கேட்க வேலை பெண்கள் பணிப்பெண்கள் எல்லாம் ஐயா எஜமானி அந்த சூத பொங்கல் தேர் ஓடி கொண்டு வந்து வரது பிள்ளைய ஆமா இங்க விட்டுட்டு போனாரு. அந்த குழந்தை தான் ஒரு மேட்ச் சாப்பிட்டுட்டு இந்த பக்கம் தான் அந்த குழந்தை போயிடுச்சு சென்றது. அப்படியா? தேரோட்டி வாடா. ஏன் ஐயா ஐயா அவன் பிள்ளை எங்க இருக்கான்? அவனை கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டியா? அவனை கொண்டா அப்படி என்ற உடனே என்று நம்ம பிள்ளை என்னமோ ஆபத்தான வேலையை செய்து விட்டது. ஐயா என் பிள்ளை ஒண்ணும் தெரியாது, என்ன செய்யலாம்? இந்த சாதத்துல கையை வச்சு சாப்பிட்டுக்கிறேன்டா. ஐயா என் பிள்ளை அறியாத பிள்ளை ஐயா. ஆமாங்க, உங்களுக்கு வைத்த போஜனம் என்று என் பிள்ளைக்கு தெரியாது ஐயா. அவனை ஒரு ஆக்கினை செய்து விடாதீர்கள் ஐயா. ஐயா அப்படி என்று உள்ளூர விஜனத்தோடு என்ன வளர்த்த தந்தை அந்த எஜமானா இருக்கும்படியான பாதத்திலே வந்து வேண்டிக் கொண்டாரா. அதெல்லாம் கேளு. அவன் எங்க அவனை கொண்டா குழந்தைட்டான். உள்ளூர விஜனத்தோட படுபாவி நாம ஏன்டா அந்த குழந்தைங்க கொண்டு வந்தோம். ஆமாங்க, நம்ம குழந்தைக்கு என்ன ஆபத்து ஏறுமோ சேர்ந்து விடுமோ என்ன ஆக்கினை கொடுப்பாரோ அப்படி என்று கைகாலெல்லாம் நடுங்கி இந்த குழந்தையை கொண்டு வந்து எஜமானா இருக்க முடியாது திருதர் ஆற்றின் எதிரிலே வைக்கவும் ஐயா என் குழந்தையா ஒண்ணும் செய்யாதுங்க ஐயா. அப்படி என்று கருத்தை பிடித்து வைத்த உடனே அந்த திருதர ஆற்றின மகாராஜர் என்னை கட்டி தழுவி முத்தம் கொடுத்து ஊத்தி முகர்ந்து எனக்கு களப்புழுவு நீக்கி வைத்த கர்ணா என்று அந்த படுபாவி எனக்கு பேர் வச்சிருக்காண்டா. வைத்து இது நாள் வரையிலோ அந்த அரண்மனையிலே வளர்ந்து வந்தது போதாது அங்கு நாட்டை எனக்கு பட்டம் சூட்டி அவர் இருக்கும்படியான கஜானாவிலே கொண்டு சென்று என் தம்பி துரியோதன அண்ணன் வரக்கூடிய அருதேசி பரிதேசிக்கலாம் வாரி கொடுங்க அண்ணா. எனக்கு தானக்கண்ணன் பேர் வந்தது என் தம்பியாலையும் என்ன வளர்த்த தந்தையாலையும். ஆமா, இதுதான் நடந்தது. அந்த இறையவன் சாட்சியாக விட கொடுத்தாலும் ஆச்சு, விட கொடுக்காட்டாலும் சந்திரகுலத்திற்கே நீங்கள் தான் முதன் மகன் என்று தெரியால் படிக்கு
யாரோ ஒரு குளக்கரையில் ஒரு பெண் சொன்ன வார்த்தையை கேட்டு என் வாழ்நாளெல்லாம் பாழ்நாள் ஆக்கிவிட்டேனே மன்னா. சூரிய பிரகாசம் போல இருக்கக்கூடிய உங்க முகத்தை பாராமல் என் வாழ்நாளெல்லாம் பாழ்நாள் ஆக்கிவிட்டேனே. நான் எந்த விதமான குற்ற முறைப்பாடுகள் செய்திருந்த போதிலும் அத்தனையும் பொறுத்து மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். முன்னமே நடந்து போன மொழி அதை கேட்கவில்லையே குலத்தோனான அங்க எழில்பெரு விஜயம் மன்னமா ஜெயிக்க வேண்டும் மகையுடன் எந்த தேடி எழிலுடன் தறிவாய் பெண்ணு உன்னிடத்திலே இதையெல்லாம் கேட்பதற்கு இந்த நேரம் கிடையாது. கதிரோன் ஆகிய சூரியன் புறப்பட்டு விடுவான். என் தம்பியாய் இருக்க முடியாத அர்ஜுனன் நினைச்சு அமரமாகிய குருச்சேத்திரன் நான் புறப்பட்டு போக வேண்டும். என் தம்பி உயிருக்குயிரான தம்பி அறமே கொடிபடத்திற்கு முடியாத துரியோதனன் வார்த்தையை கேட்டு அமரமாகிய குருச்சேத்திரம் புறப்பட்டு போகணும். சீக்கிரம் கூட போய் வரேன் போய் வரேன். மாட்டுக்கார பையனுக்கு நீ சண்டைக்கு போற, அந்த மாடு மேய்ச்ச பையனுக்கு சண்டைக்கு போற, எங்க அம்மா வீட்டுல வேலை செஞ்சு கந்தகன் பையனுக்கு சண்டைக்கு போற. யார போய் அடாப்புடான்னு சொல்லி பேசுறேன். என் தம்பி பெருமையை பத்தி உனக்கு தெரியுமா? தேவ உலகத்திலே 33 தேவர்களுக்கும் தலைவன் தெய்வேந்திரன் என்றால் இந்த பூ உலகத்துக்கு தெய்வேந்திரன் என் தம்பி. 18 குரோனி சேனைக்கும் தலைவன் 56 தேசத்துக்கும் அதிபதி. யாரோ போய் உன் வீட்டுல மாட்டுக்கார பசங்க இன்னைக்கு கட்டிக்கின்னு வரவில்ல, டே ராஜா டே துறன்னு கூப்பிடறான்ல, அது மாதிரி கதையா யாரோ போய் அடாப்படான்னு கூப்பிடுறான். என் தம்பி பெருமையை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நாங்க அவன் எப்பேர் கொண்ட செல்வீகமா வளர்ந்திருந்தா ஒரு மனிதனுக்கு பாதத்துல ரோமம் உண்டா? சமனாபுரியா இருக்க முடியாத யமனுக்கு தான் பாதத்துல ரோம குருத்து. என் தம்பி நடக்கும் பொழுது சாதாரணமா தரையில நடந்தவங்க கிடையாது. ரத்தின கம்பளத்தை விரித்து காம்பு அறிஞ்ச மலர்களை கொட்டி அவன் நடந்தாள். யாரோ போய் துரியோதனன். உங்களுக்கு வேண்டுமானால் அவர் பெருமையா இருக்கலாம், எனக்கு பெருமை இல்ல. நீங்க தான் இதை ஏன் சொல்றேன்? நீங்க நினைச்சுக்கிறீங்க அவங்க சொல்ற வார்த்தைக்கு நானும் சொல்லுவேன். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இது என்னைக்குமே சதமாகாது மன்னா. இரவலாக வந்த இந்த துரியோதனருக்காக பரிந்து கொண்டு உடன் பிறந்த உங்க தம்பியின் மீது யுத்தத்திற்கு போறேன்னு சொல்றீங்களே, இப்படி போறதால இதுல நீங்க என்ன பலன் கண்டீங்க? யாரு இரவல்? துரியோதனா. இதுல என்ன தாண்டி இருக்கிற இளைஞனும் பூரா நினைக்கிறானுவோ 25 வயசு வரைக்கும் வளர்த்து
நம்ம பிள்ளைக்கு இப்பேர் கொண்ட பொண்ணை கட்டி வந்தா வரவ நம்மளுக்கு வாய சுருச்சியா ஒரு வேளை கூழ் தண்ணி இருந்தாலும் கொடுப்பாங்க நம்ம துணியை காசுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொண்டாட்டி கூட தாலி தேவையில்லை நம்ம பிள்ளைக்கு காய்கறி பதார்த்தத்துக்கு காசு இருக்காது எல்லா செலவும் பண்ணிடுவான் காய்கறி பதார்த்தம் வாங்கறதுக்கு காசு இருக்காது ஒரு தாலியை போனா போதும் தாலி கொடு நம்ம பிள்ளைக்கு இன்னைக்கு கல்யாணத்துக்கு காய்கறி பாக்கிறதுக்கு கொடுக்குறேன்னு ஒருத்தவன் நம்பி இருந்தான் கொடுக்கல இந்த தாலினாலும் வச்சுட்டு காய்கறி வாங்கியாந்து நம்ம பிள்ளைக்கு எல்லாம் நடத்தணும்னு சொல்லிட்டு இவன் முண்டாடி தாலி போனா கூட போய் வித்துட்டு காய்கறி பதார்த்தம் வாங்கி இந்த மாதிரி தேவடியா பையனுக்கு கல்யாணம் பண்ணி விட்டான் கொண்டாட்டி வந்த உடனே 3ஆம் நாள் இந்த கிழவன் கேள்விக்கு இன்னத்துக்கு சாப்பாடு போறது இவன் துணியை நாம துவச்சு கொடுக்கணும் பாடின்னு சொல்லிட்டு டவுனுக்கு போலாம் எட்டு போறோம் அந்த மாதிரி கதையா துரியோதனை இந்த வயசு வரைக்கும் நான் வளர்த்த தொட்டு தாண்டி உனக்கு ஆம்படியா நல்லா கேளுங்க இதுல தவறுக்குதா இன்னைக்கு தான் தெரியும் எனக்கு பாண்டவர் என் தம்பின்னு 18 தினங்கள் ஆகுறது துரியோதனை அப்படி கிடையாது இளம் குழந்தையில இருந்து அவன் வீட்டு சாப்பாடு அவன் வீட்டு துணிமணி அவன் வீட்டு நாடு அவன் வீட்டு ரோஜனம் ரொக்க ரோஜனம் தானக்காரன் எப்படி போயிடுவாங்க இன்னைக்கு தானே என் பொருள்னு தெரியுது எனக்கு அதுல பங்கு இருக்குன்னு தெரியுது இதுவரையிலும் தெரியாத இதுல என்ன பலன் காண போறீங்க நீங்க பலன் கிடையாது உன்னால பலன் இருக்குதா நீங்க போறது எப்படி உன்னால என்ன பலன் பலன் இல்லதாங்க வளர்த்து 25 பேர் இவரைக்கும் விட்ட தொட்டு தான் எங்கே இருந்து வந்து இன்னைக்கு உடம்பு சுகத்தை வாங்கி போறான் என்ன உன்னால வரக்கிட்ட என்ன பலம் எல்லாம் தெரிஞ்சவனா பெத்த தாய் தகப்பனை மதிக்கணும் இன்னைக்கு வரவ சதம் கிடையாது உடம்ப கொடுக்குறான்ட்டு பெத்த தாய் தகப்பன் வாழை ரத்தத்தை பூரா பாலா கொடுத்து வளர்த்தப்படாடே அவனை ஏன்டா மறக்கிறீங்க 25 வயசு வரைக்கும் என் பிள்ளை இப்படி இருக்கணும் என் பிள்ளை இப்படி இருக்கணும் உன் ஞால என்ன பழம் உன் பழத்தை சொல்லு அம்பாரி கட்டி கொண்டு ஆமா நீங்க யானையின் மீது யுத்தத்திற்கு போற மாதிரி போறீங்க அந்த யானையா அப்படி என்ன செய்யும் கிட்டி போல் இருக்கக்கூடிய வாயற்படியில் ஆமா தன் தலை நுழைந்த உடனே இது நமக்கு தகுதி உள்ள வாயற்படிதான் அப்படி என்று அந்த யானை செல்லுமா நினைக்கும் அப்படி செல்லக்கூடிய நேரத்திலே அந்த கிட்டி போல் இருக்கக்கூடிய வாயற்படியில் தன் உடலாகப்பட்டு சிக்கிக்கொண்டு அந்த புறமும் போக முடியாமலுக்கு இப்படி வர முடியாமலுக்கு ஆமாங்க தன்னைத்தானே உயிரை விட்டு விடுமா மன்னா உங்களை வளர்த்து யானை போல் வளர்த்து கிட்டி போல் இருக்கக்கூடிய பாம்பன் எடுத்து பாண்டவர் எடுத்த உயிரை கொடுப்பதற்காக தான் உன்னை வளர்த்துக்கிறாங்க வேணாங்க நான் சொல்லக்கூடிய கேளுங்க என் வார்த்தையை கேட்டு நின்று விடுங்கள் மன்னா பாண்டவர்கள் தற்சமயத்தில் கிட்டி யாவரும் அறிவார் அந்த மன்னவன் திருநாட்டிதன் மகன் என்று உன்னிடவஜனை கேட்டு அந்த உயர் பஞ்ச பாண்டவாலை அண்ணாமா சேர்ந்தேனால் எனக்கு வைகுந்தை கிட்டு உன்னுடைய வார்த்தையை கேட்டு இது நாள் வரையிலும் வளர்த்து என் தம்பியை விடுத்து நேற்று இவர்தான் தம்பி என்ற பாண்டவரை எடுத்தால் பின்னாடி பிரயோஜனம் கிடைக்கும். ஏண்டி என்ன பைத்தியக்காரனா ஆக்குற? விடை தாமலம் கொடுக்க போறியா இல்லையா? ஐயா தீபத்தி அருகில் வத்தி
இந்த தீபத்தின் வெளிச்சம் உண்டோ பாவத்தை அனுசரிக்கும் இந்த பாம்புவின் கோபத்தை நிற்கலாமோ ஆபத்தை காக்கும் அந்த ஐவரை தற்சமைத்த பாண்டவர்கள் பெரிய தீபட்டி வெளிச்சத்து போல் இருக்கிறார்கள். நீங்க ஒரு சிறிய மணி தீபம். சரிதான். அந்த மணி தீபம் வெளிச்சம் பிரகாசிக்குமா? தீபட்டி வெளிச்சம் தான் பிரகாசிக்கும். தீபட்டி வெளிச்சத்து போல இருக்கக்கூடிய பாண்டவரிடத்துல நீ பாம்புக்கு என்னதான் பால் வார்த்தாலும் அதுவும் பல்லுலகிற விஷம் போகுமா? மாறாது, மாறவே மாறாது. இவன் பாம்பு கொடியோட இந்த துரியோதனை அப்படிதான் பண்ணா. ஆபத்தை காக்கக்கூடியவர் ஐவர் ராஜாக்கள். அந்த ஐவர் ராஜாக்களோட சேர்ந்து நம்ம ஒன்னா வாழலாம் மண்ணா, வாங்க மண்ணா, போயிடலாம். உண்மையுமா? ஆமா. பாண்டவருடனே சென்றால் நமக்கு எந்த குறையும் கிடையாது. தீபத்தின் கூட இந்த மணி தீபம் ஒளி போய் சேர்ந்தால் இன்னும் பிரகாசமா. ஆமா. அந்த தீபட்டி என்னைக்கு எனக்கு தீபட்டின்னு தெரியும். இந்த மணி தீபத்தை ஏற்றி வச்ச ஆள் யாரு? உண்மைதாங்க. சொல்லு. வேணாங்க. ஓ ஏய் தந்தை ஏற்போ என் தாயாய் அண்ணாத்தே தயவே மறந்தால் ஒரு பிழை கண்டு தயவை மறந்தால் அது எனக்கு பிழை வந்து நேருங்க. என் நம்பியா இருக்கும் நான் துரியோதன அண்ணனா மட்டும் வளர்க்கல, என்னை தந்தை ஸ்தானத்திலே வைத்து வளர்த்தான். என்னாட்டு வல்லால் யார் என்று விளக்கம் தெரியுதா? யாரு? எங்க நாடு இருக்கிறது கலிங்க தேசம். கலிங்க தேசத்தை காணாதவத்தோடு நீதி நெறியோடு அரசாண்மை செய்து வரும்படியான எங்க அம்மா யாரும் தெரியுமா? பொன்னுருவி நாயகம் மகனாக திகழும்படியான என்னுடைய நாமதே விஸ்வகேது. பொன்னுருவியும் அப்பா உங்க அம்மாவும் ஒண்ணு வர சொல்லிட்டாங்க. அதனால வேண்டிய நீ ஏன் போறியா? கோடி வணக்கம்மா. அழுவதற்கென்றே ஜென்மம் எடுத்து பிறந்திருக்கிற நான் நீ எதுக்கு அழுற? ஒரு வார்த்தை கேட்கலாமா? அம்மா தந்தை அம்மா என்னுடைய தந்தை யாரு? என் அப்பா யாருமா? சக நண்பர்களோடு விளையாடி கொண்டிருக்கும் மாலை இட்டு விட்டோம், அது தெரியக்கூடாது அப்படி என்று உன் தந்தையை மறைத்து வைத்திருந்தேன் இவ்வளவு காலமாக. ஆமா. அப்பா இருக்கிறாரா ராஜா? எனக்கு அப்பா இருக்காரம்மா. யார் வந்து எப்பொழுது கேட்ட போதிலும் இல்லை என்று சொல்லாமல் வாரி வழங்கக்கூடியதாக இருக்கிறாரே அங்கு தேசத்து வள்ளல். யாரு? நான் உன் தந்தையார். என் தந்தை வந்து காலமாக நம்ம வராத தந்தையார். உன் தந்தை வந்தாரே காலமா நம்மை பார்க்க வராத தந்தை வந்திருக்கிறாரா? உன் தந்தையை பார்ப்பதற்கு முன்பாக உன்னை 10 மாதம் முன்னொரு நாள் சுமந்து பெற்ற தாய் உன்னிடத்தில் ஒன்று கேட்பேன். ராஜா, அம்மா உன் தந்தையார் யார் என்றால் உன் தந்தையாரும் ஒரு தாய் மக்களாம். அந்த ஒரு தாய் மக்கள் என்ற பட்சத்தை நீக்கி உடன் பிறந்த தம்பியின் மீதே யுத்தத்திற்கு போகின்றார். ஆமா. யுத்தத்துக்கு போற உன் தந்தையார் கண்டிப்பாக திரும்பி வரமாட்டார். துரியோரிடத்துல முதல் நாளில் இருந்து விடைத்தாமலங்களுக்கு கொள்வானவர் ஒருவரேனும் திரும்பி வரவில்லை. அதனால உன் தந்தையை காண்பிக்கின்றேன். அவர் காலில் விழுந்து அழுது எப்படியாவது யுத்தத்திற்கு போகாமல் நிறுத்தி விடுகிறார். ராஜா வாடா. அப்படியே ஆகட்டும் அம்மா. வாடா ராஜா. என்னம்மா நேரம் கொடுக்கும். கோடான கோடி
படுபாய் வந்து அப்பா தன் ஐயோ மீறார் என்று என் தாயினால் உரைக்க கேட்டேன். கேட்கிறோம் போரே அமரமாகிய குருக்கேத்திரம் புறப்பட்டு போகிறேன். யாரு செல்ல ஆஃப் பண்ணு பா, கதை நல்லா ஒழுங்கா போல நிறுத்து